6 கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ற ஒருத்தர் கார் வச்சில்ல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது உண்மைதான். எங்கிட்ட கார் கிடையாது, எங்கிட்ட 2 வீலர் தான் இருக்கு. காரை வாங்கும் போதே உங்களுக்கு காரோட விலை இல்லாம டாக்ஸஸ் சொல்லி நிறைய டாக்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி, அந்த எஸ்டி, இந்த எஸ்டின்னு எல்லாமே இருக்குது. அது ஒரு சைடு. அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அடுத்து உங்க லைசன்ஸ், அது ஒரு செலவு. அடுத்து வண்டியை எடுத்துட்டு வெளில வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்ல இருந்து உங்களோட அக்சசரியில இருந்து சைட் மிரர்ல இருந்து லைட்டிங்ல இருந்து ஃபிக்ஸ்டர்ல இருந்து உங்க ஸ்டிக்கர்ல இருந்து இதெல்லாம் இருக்கா. அடுத்து நேம் பிளேட் என்ன கலர்ல இருக்கணும், என்ன பில்டப்ல இருக்கணும், அதுக்கு ஒரு செலவா. அடுத்து சோஃபால இது எந்த சோஃபா இருக்கணும், குஷன் வைக்கணுமா, அது வைக்கணுமா, கழுத்துக்கு இது வைக்கணுமா, அது ஒரு செலவு. சரி, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வண்டியை எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஹெட்லைட்ல அது இருக்கணுமா, அந்த டிசைன் வேணுமா, இந்த டிசைன் ஃபிட் அப்னே தனியா ஒரு கணக்கு. சரி, அதை வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். பார்க்கிங் ஏரியா நான் போனேன்னா பார்க்கிங் ஏரியா நீங்க ரெண்டல்ல இருங்க, மாசம் 4000க்கு பார்க்கிங். அதுக்கப்புறம் தான் பெட்ரோலுக்கே வரேன் நான். பெட்ரோல் விடுங்க, பெட்ரோல் டோல் அதையும் விடுங்க, ஃபைனு. இப்போ வேற சிசிடிவிலாம் வேற வச்சுட்டாங்க. சீட் பெல்ட்லாம் இல்லைன்னா அதுவாக ஃபோட்டோ எடுத்து அதுவாக உங்களுக்கு அனுப்பிடுது. ஸோ எல்லாமே டிஜிட்டலில் வந்துருச்சு. ஸோ அடுத்து பேமெண்ட்டு நான் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி போகிறனால உங்களைய மீறி நீங்கள் நினச்சது ஒன்று, காலை விட்டுட்டீங்க, கிணத்துல விட்டுட்டோம். நம்ம நினச்சோம் ஆழம் இருக்காதுன்னு, ஆனால் இறங்கி பார்த்தா தான் தெரியும் உள்ளே போயிட்டே இருக்கும், கடைசி வரை இழுத்துரும் நம்மளே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. என்னோட மாத பட்ஜெட்டில் நான் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய எல்லாம் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ், என் குழந்தைக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸில் நான் கவனத்தை செலுத்தலாம். இதில் போய் நான் கவனம் செலுத்த வேணான்னு பார்க்குறேன். சில பேர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்கல்ல, உங்களோட ஒப்பீனியன் அதை பற்றி? செகண்ட் ஹேண்ட் கார் திரும்பியும் அதே தான், கார் தான், அதே தான், செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஆனால் செலவு கம்மியாக இருக்குன்ட்டு வாங்குறாங்க. தட்ஸ் கோ ஹெட் ஃபார் யூ, நோ ப்ராப்ளம், போகலாம், தவறு இல்லை. ஆனால் திரும்பியும் அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுதா? செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கின எல்லாரோட நான் 75% பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். செகண்ட் ஹேண்ட் வாங்கின காரில் 75% தே ஆர் கோயிங் டு என்ஜின் சீஸ், அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லி அடுத்த 4 வருஷத்துலேயே திரும்பி போடுவாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் காரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த என்ன உறுத்தல்னா, செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, உங்களோட பியர் ப்ரெஷரு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் மனைவி ஒரு தூங்கும்போது கூட ஒரு உறுத்தல் இருக்குது. இது என் காரில் இது செகண்ட் ஹேண்டுன்னு, ஒய் வாண்ட் டு கோ ஃபார் நியூ ஒன்னுங்கிற ஒரு தாட்டை நீங்கள் அங்கேயே விதைச்சிடுறீங்க. செகண்ட் ஹேண்ட் காரை எடுத்தனால. செகண்ட் ஹேண்ட் காரை எடுத்தவங்க எல்லாம் இன்னொரு காரை எடுத்தே தீருவாங்க. ஏன்னா யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஏன்னா செகண்ட் கார் நான் யூஸ் பண்ணிட்டேன், பழக்கப்படுத்திட்டேன், குடும்பமும் ஏற்றுக்குச்சு. என் ஒய்ஃப் என்னை கேட்பாங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, எப்போ நீ புது கார் வாங்க போகிற, இது என்னடா ஓகே, எப்போ நீ புதுசு வாங்க போகிற. ஸோ இந்த மாதிரி தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கே. ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ மதுரை வீரன் சார் கார் இப்போ இதுக்கப்புறம் வாங்குவாங்களா? இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கார்லாம் இல்லைங்க, எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு கார் வாங்கலாமா வேணாமா, யார் கார் வாங்கலாம்? காரை நான் வாங்குறேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த காரோட இதை என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னா யூ கேன் கோ ஃபார் கார். இல்லை சார், எங்கள் மேனேஜர் என்னைய ஒரு மாதிரி பார்த்துருவார் சார், என்னோட வேலை பார்க்குற கொலீக்ஸ் என்னை ஒரு மாதிரி பார்த்துருவாங்க சார், அப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் கார் மேலே தான் நம்பிக்கை வச்சுன்னா அது உங்களோட விருப்பம்.